லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோகுல் ட்ராவல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்தி ட்ராவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு நான் ஏசி பஸ். ஸோ வாங்க ஆர்த்தி ட்ராவல்ஸ் பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துடலாம். நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அண்ட் ஒரு கைண்ட் நோட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷன் பர்பஸுக்கும் கிடையாது. இதை நான் ஏன் ஒரு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க, டே நீ வந்து ப்ரொமோஷன், அதாவது பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறா அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ட்ராவல் பண்ண டேட் வந்து ஜூலை 14. அதே மாதிரி சீட் நம்பர் வந்து U3 and U4 நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸோட கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் சைடுக்கு வந்துடும். அதே மாதிரி பஸ் அரைவிங் டைம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் பஸ் வந்து அவங்களோட செட்லேயே தான் நின்றுட்டு இருந்தது. அதே மாதிரி பஸ் டேக் ஆஃப் டைமுமே கரெக்டாக இருந்தது. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி க்ளீன் பஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக அது பஸ் க்ளீனாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ப்ரைவேட் ட்ராவல்ஸ் க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பஸ் க்ளீனாக இருந்தது. நெக்ஸ்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2 பேர் தூங்குற சீட்டில் வந்து எந்த ஒரு பார்ட்டிஸுமே கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து பேக் பெயின் வந்துருந்தது. ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் தெரியல. மேபி ரோட் கண்டிஷன்ஸ்னாலே இருந்திருக்கலாம், ஆர் பஸ் கண்டிஷனாலே இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அமெண்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. பட் பிளாங்கெட்ஸ் அண்ட் பில்லோஸ் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ரீடிங் லைட்டும் இருந்துச்சு. பட் ரீடிங் லைட் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி லைவ் ட்ராக்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைவ் ட்ராக்கிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் பஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அவங்க எங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த லொக்கேஷன்ஸை நான் என்னோட மொபைல்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லைவ் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் இன்டர்வல் ஸ்டாப் வந்து இஸ் சம்வாட் குட். அதாவது இன்டர்வல் ஸ்டாப் அவங்க நிப்பாட் நேரம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ரெஸ்ட் ரூமுக்கும் சரி, அந்த பிளேசஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் ஃபைனலாக சார்ஜஸ். நான் வந்து ரெட் பஸ்ஸில் புக் பண்ணதுனால, அதாவது 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ரெட் பஸ்ஸில் புக் பண்ணால் எனக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னா 1260 ரூபா. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 1260 ரூபாய்க்கு நீங்கள் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பஸ் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பேக் பெயின் வந்திருந்த அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஓகே, நல்லா இருந்தது, அவ்வளோதான். அதே மாதிரி ஃபைனலாக ரேட்டிங், ஓவரால் ரேட்டிங் வந்து நாங்கள் இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 5க்கு 3.9 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா பஸ்ஸோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த காரணத்தினால நாங்கள் இதுக்கு 3.9 ரேட்டிங் கொடுக்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம், பட் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் ரெண்டுமே இருக்குது. அது உங்களோட சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் இந்த பஸ்ஸில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஆர்த்தி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது நான் போனது வந்து நான் ஏசி பஸ் அப்படிங்கிறதுனால பஸ்ஸோட வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ண எல்லா பஸ்ஸுமே வந்து ஏசி பஸ். ஸோ ஏசி பஸ்ஸோட ஃபிட்டிங்ஸ் அண்ட் அதோட வெயிட் கம்பேரிசன், அதாவது காம்பன்சேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதனால அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அவங்க அந்த ஆர்த்தி ட்ராவல்ஸ் வந்து பஸ்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இருந்தாலுமே வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அந்த ஆர்த்தி ட்ராவல்ஸில் வந்து நமக்கு ஏசி இல்லாத அந்த ஒரு காரணத்தினால வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் ஒரு குட்டி ஆர்டிக்கல் படித்தேன். இந்த ஏசி பஸ்க்கும் நான் ஏசி பஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பொறுத்து கூட இந்த வைப்ரேஷன்ஸ் அண்ட் நாய்ஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகலாம். ஃபைனலாக இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை.